நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க. வாங்கி கட்டுறதாலும் கட்டிக்கங்க. இல்ல ரெடியா இருக்கிற வீடு நான் உடனே ஆக்குபை வரணும் அப்படின்னாலும் அந்த வீடு நான் உள்ள கொண்டு போய் உங்களுக்கு டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் ரெண்டையுமே காட்டுறேன். உள்ளுக்குள்ள மாடுலர் கிச்சன், வாட்டர் ரூஃப், ஃபால் சீலிங் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிருக்கு. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுல எந்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ண தேவையில்லை. நீங்க கையில முன்பணம்னா 3 லட்ச ரூபா இருந்தா போதும். வீட்டுக்குள்ள வீடு இருக்குமா இருக்காதா, குடியிருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, அந்த பயம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க பயப்படவே தேவையில்லை. நம்ம வீட்டை சைட்டை சுத்தி பாருங்க. ஃபுல்லா எல்லா வீட்லயும் குடியிருக்கிறாங்க. எல்லார் வீட்லயும் பாருங்க. நான் எதுக்காக குடியிருக்கான்னு சொல்ல வரேன்னா, எல்லா வீட்லயுமே துணி காய ஆளுங்க நிற்பாங்க. இங்க பாருங்க, அந்த வீட்டுல துணி நிற்கும், இந்த வீட்டுல ஆள் இருப்பாங்க. எல்லார் வீட்லயும் குடியிருக்கிறாங்க. நீங்க வியூஸ் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அதுதான் ஊட்டி ஆக்சுவலி, தெரியுங்களா? இது வந்து குன்னூர், ஊட்டி, கோத்தகிரி, அந்த மஞ்சூர், அந்த வியூ அப்படியே இருக்கும். ஸோ லைஃப்ல நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்ல மொட்டை மாடியில் உட்காந்து ஒரு லைஃபை என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வேற எங்கேயும் கிடைக்காது. லைக் பண்ணி அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு இதெல்லாம் வச்சுக்கோங்க. இந்த தேவையான பொருள் வைக்கிறது, மேல கபோர்டு இருக்கு, ஷவரு, ட்ரெஸ் வைக்கிறது, பிளஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இது வேணும்னாலும் நம்ம கட்டி கொடுக்கலாம் சார். இல்ல கட்டின வீட வேணும்னாலும் கட்டி கொடு, ரெடியா வாங்கிக்கலாம். இந்த டிவி யூனிட் இந்த பக்கம் இருக்கும். ஸோ அந்த வீட்டில் கிச்சன் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கும். இது வந்து டிவி யூனிட். ஃபால் சீலிங் டிசைன் வேற இருக்கும், வால் பெயிண்டிங் கலர் வேற மாதிரி இருக்கும். ஸோ சேம் டிவி யூனிட்ல இந்த மாதிரி, ஆனா வந்து அந்த சைஸ்லாம் வந்து ஒண்ணுதான். இதுல ஒரு பூஜாரம் கொடுத்துருக்கோம். தனியாவே வந்துருது. தனியா ஒரு பூஜாரம் கொடுத்துருக்கோம். வால் பெயிண்டிங் நமக்கு டைல்ஸ் தான் ஃபுல்லா கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டைல்ஸ் இறங்கி பாருங்க, சும்மா இறங்கி பாருங்க எப்படி. ரொம்ப கிரிப்பா இருக்குல்ல? கிரிப். ஆமா, ஏன்னா அந்த தண்ணி அதிகமா போடும்போது வலிக்கி விடாது. பெரியவங்க யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். சேனல் பார்த்துட்டு வியூவர்ஸ் நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ அதனால நீங்க பொறுமையா பாருங்க. நான் என்னென்ன சொல்றேங்கிறத பொறுமையா கேளுங்க. அதுலயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தாராளமா என் நம்பருக்கு கூப்பிடுங்க. என்ன டவுட் சாரை மீட் பண்ண தான் வந்திருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கஸ்டமர் ஹேண்ட்லிங் ஆகிடும் சரி, கஸ்டமரை புரிஞ்சுக்கிற தன்மையாகிடும் சரி, சார்கிட்ட மட்டும் தான் இருக்குது இல்லைங்களா சார்? இப்போ ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் கேட்ட மாதிரி லேண்டை காமிச்சிட்டோம், வீடு காமிச்சிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். பட் சில பேர் வந்து எந்த மாதிரி அவங்க குவாலிட்டியாக வீடு கொடுக்குறாங்க, அதை வந்து எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னைக்கு அதான் பார்க்க போகிறோம். ஆமாம், கண்டிப்பாக சார். ஆக்சுவலி வந்து என்னன்னா, உங்கள் சேனலில் நான் நிறைய வீடியோஸ், இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா முகுந்தா சப்போர்ட் இன்னைக்கு கேட்டுட்டு இருப்பாங்க, சிட்டி சர்க்கிள் கேட்டுருக்கேன். ஸோ ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு வாங்கி கட்டுறதுக்கு டைம் இல்லை சார், பட் உங்கள் ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு, எனக்கான டைம் ஸ்பேஸ் கிடையாது, நான் அப்ராட் போகணும், எனக்கு மேரேஜ் வச்சிருக்காங்க, எனக்கு சில கமிட்மெண்ட்டுகள், நான் ப்ராப்பர்ட்டி வித்துட்டு உடனே வாங்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டமர்ஸ்க்காக நிறைய வியூவர்ஸ் நம்ம எம்இ விளாக்ஸ் சேனலுக்குள்ள வியூவர்ஸ் கேட்டுக்கிட்டதுங்க, ரெடியா இருக்கிற வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரெடி டு ஆக்குபை. நம்ம ரெடி டு ஆக்குபை வீட்ல இருக்கிற பொருள்லாம் கொண்டு இங்க அவங்க வீடு ஆக்குபை வர்றதுக்கு அவங்களுடைய திங்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வரணும். வேற எந்த ஒர்க்கும் நீங்க பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ வீட்டுக்குள்ள தான் போய் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 100% ரெடி டு ஆக்குபை. ரெடி டு ஆக்குபைனா நீங்க ஒரு சின்ன ஒர்க்கு கூட பண்ண வேண்டியது இருக்காது சார். ஒரு பிளம்பிங் ஒர்க், வயரிங் ஒர்க் எதுவுமே கிடையாது. லைட் ஃபேன்ல இருந்து எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டா இருக்கும். நீங்க நேர பொருள் எடுத்துட்டு குடி வந்தீங்கன்னு சொன்ன மாதிரி நீங்க வந்தா மட்டும் போதும். கட்டின வீட்டுல கப்புனு படுத்துக்கிறது. ஆமா, டபுள் பெட்ரூம் இருக்கு, ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கு. என்ன பட்ஜெட், அது என்ன மாதிரி எல்லாம் நம்ம கட்டியிருக்கோம், என்னென்ன டைமென்ஷன், உள்ளுக்குள்ள என்னென்ன மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நேர்ல போய் பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இந்த டெம்பிள் டவுன் ப்ராஜெக்ட்டுங்கிறது, இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து டெம்பிள் டவுன். இது எங்க அமைஞ்சிருக்குன்னா, கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல டீச்சர்ஸ் காலனி, காரமடை டீச்சர்ஸ் காலனி பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல ஒரு 2.5-3 கிலோமீட்டர்ல ரீச் ஆயிடலாம். பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 ஏக்கர் கம்யூனிட்டி, ஒரு மேசிவான ப்ராஜெக்ட். 80 ஏக்கர் 1500 பிளாட்ஸ் இருக்கு சார். இதுக்குள்ள வந்து இப்போ ஒரு 300 வில்லாஸ் ஆக்குப்பையில இருக்கிறாங்க. சோ ஒரு கம்யூனிட்டிக்குள்ள நீங்க வர்றீங்கன்னா ஆல்ரெடி நிறைய வீடு கட்டி குடியிருக்கிறாங்க. சோ உங்களுக்கு பயம் கிடையாது. ரெண்டாவது, இந்த கம்யூனிட்டிக்குள்ளே மளிகை கடை வசதி எல்லாமே இருக்கு. பார்க்னு எடுத்துட்டீங்கன்னா 11 பார்க் கொடுத்துருக்கோம், பிரிச்சு கொடுத்துருக்கோம். என்னன்னா ஒரு 14,000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கிரிக்கெட் டர்ஃப், ஒரு ஸ்கேட்டிங் கிரவுண்டு, கபடி கிரவுண்டு, குழந்தைங்க வளர்ற பார்க்கு, பெரியவங்க வாக் பண்ற மாதிரி, அப்புறம் ஐ லவ் இந்த கோயம்புத்தூர் மாதிரி ஐ லவ் டெம்பிள் டவுன் அந்த மாதிரி கொடுத்துட்டு 2 வாட்டர் டேங்க், 1.25 லட்சம் ஒன்று தனியா, ஒரு 50,000 லிட்டர் டேங்க், எல்லா வீட்டுக்குமே வாட்டர் பைப் லைன். ஸோ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எக்ஸாக்டா அந்த டெம்பிள் டவுன்ல கிடைக்கும். நான் ரெடியா வந்து குடி வரணும் அப்படின்னாலும் வீடு இருக்கு. பட்ஜெட், அதனுடைய என்னென்ன உள்ளுக்குள்ள டைமென்ஷன் இருக்கு அப்படிங்கிறத காட்டிக்கலாம். இல்ல சார் நான் வாங்கி கட்டிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்குள்ள கம்மியான பட்ஜெட்ல வேணும் அப்படின்னா சிங்கிள் பெட்ரூம் வீடு ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கட்டி கொடுக்கலாம். டபுள் பெட்ரூம் வீடு ஒரு 32 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கட்டி கொடுக்கலாம். சூப்பர். 20 லட்சம் 32 லட்சம் போது வெளியெல்லாம் என்ன அளவுக்கு ஆகும் சார்? ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நார்மலா ஒரு இடத்துல ஒருத்தர் வீடு வாங்குறாருன்னா இன்னைக்கு டபுள் பெட்ரூம் 35 ரூபா 30 ரூபாய்ங்கிறது மினிமம் பட்ஜெட் சார். எல்லா ஏரியாவிலுமே இருக்கு டபுள் பெட்ரூம். ஆனா இந்த மாதிரி ஒரு மேசிவான கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிறங்கிறதா இன்னைக்கு பெருமை. என்ன காரணம்னா, ஒரு 300 வீடு குடியிருக்கிறாங்க, நான் வந்து வேலைக்கு போயிறேன், என் அப்பா அம்மா பாதுகாப்பா இருக்கிறாங்க. ரெண்டாவது, என் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு பார்க் இருக்கு, சைட்டுக்குள்ளேயே கம்யூனிட்டிக்குள்ளேயே மளிகை கடை இருக்கு,
கரண்ட் வசதி இருக்கு, எல்லா வசதியுமே இருக்கும்போது எல்லா ஸ்கூல் வேணுமே நம்ம சைட்டுக்குள்ள வருது. ஸோ அப்படி இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்குள்ள இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. ஸோ யாருக்கும் வீடு கட்டுறதுக்கு டைம் பத்தல அப்படின்னா ரெடி டு ஆக்குபை எடுத்துக்கங்க. இல்லை சார் நான் பொறுமையாக வாங்கி கட்டுறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்குள்ள தான் வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சூப்பரான ஒரு வீடா உங்களுக்கு பிடிச்சது மாதிரி 20 லட்ச ரூபாயில சிங்கிள் பெட்ரூமோ டபுள் பெட்ரூம் ஒரு 33 லட்ச ரூபாய்க்கு நம்ம கட்டி கொடுக்கலாம். இல்லை சார் நான் இப்போ இடம் மட்டும் வாங்கிக்கிறேன்னா ஒரு சென்ட் 6.25 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கு. ஸோ பிளாட்ஸ் இருக்கிறது அவைலபிலிட்டி கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா இதுல நிறைய வீடுகள் வந்ததுனால கொஞ்சம் பிளாட்டை வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க. வாங்கி கட்டுறதாலும் கட்டிக்கிங்க. இல்லை ரெடியாக இருக்கிற வீடு நான் உடனே ஆக்குபை வரணும் அப்படின்னாலும் அந்த வீடு நான் உள்ள கொண்டு போய் உங்களுக்கு டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் ரெண்டுமே காட்டுறேன். உள்ளுக்குள்ள மாடுலர் கிச்சன், வாட்டர் ப்ரூஃப், ஃபால் சீலிங் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதில் எந்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ண தேவையில்லை. நீங்கள் கையில் முன்பணம்னா 3 லட்ச ரூபா இருந்தால் போதும், மீதி எல்லாம் லோன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பட்ஜெட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீட்டுக்குள்ள 3 லட்ச ரூபாய்க்கு நம்ம டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூமுக்குமே அவங்ககிட்ட 3 லட்ச ரூபா இருந்தால் போதும். ஆனா அவங்க கிட்ட அந்த லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். இப்போ ஒருத்தர் 50,000 சம்பாதிக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு 35 லட்சம் லோன் வாங்கலாம். மீதி 3 லட்சம் போட்டா 38 லட்ச ரூபாய்க்கு நம்ம வீடு கட்டுறோம். இப்போ நம்ம ரெடி டு ஆக்குபைல இருக்கிற வீடு என்ன பட்ஜெட், டபுள் பெட்ரூம் என்ன வீடு, ட்ரிபிள் பெட்ரூம் என்ன பட்ஜெட் சொல்ல போறோம். ஸோ அவங்க கையில முன்பணங்கிறது 3 லட்சம் இருந்தா போதும். ஆனா அந்த மீதி பணம் அவங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்கணும். ஒருத்தர் 10,000 சம்பளம் வாங்குறாருன்னா அவருக்கு பண்ண முடியாது. மினிமம் ஒரு 60,000 சம்பளம் இருக்கும்போது ஒரு நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம். பட் 10,000 இருக்கிறவங்களுக்கும் பண்ணலாம். பட் ஆனா 10,000 இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 லட்சம் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல வருவாங்கன்னா கஸ்டமர்ஸ் கேட்பா 3 லட்சம் என்கிட்ட முன்பணம் இருக்கு சார், ஆனால் நான் 10,000 சம்பளம் வாங்குறேன், எனக்கு இந்த டபுள் பெட்ரூம் வீடு கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ விஷயம் என்னங்கிறத பொறுமையா வீடியோ பாருங்க. நான் உங்களுக்கு உண்மை அதை சொல்றேன். எந்த விஷயத்துலையும் நீங்க கிளாரிஃபையா ஏதாவது டவுட்ஸ் வேணாலும் என் நம்பர் தான் கீழே கொடுத்துருப்போம், கண்டிப்பா கால் பண்ணி கேளுங்க. ஸோ வீடியோவை முழுமையா பாருங்க. நான் சொல்ல வர விஷயம் அவசரப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு வீடு வாங்குற விஷயம் வாழ்நாள்ல நம்ம ஒரு தடவை தான் கட்ட போறோம். கண்டிப்பா வீடுங்கிறது வீடு வாங்குற விஷயம் பொறுமையா இந்த வீடியோ பாருங்க. அதாவது நம்ம எல்லா பக்கம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், ஆனா எங்க இருக்குன்றது ஒரு முக்கியம். கண்டிப்பா அது மெயினா வேணும். அது போக பாத்தீங்கன்னா ஊட்டி வியூ பாயிண்ட்ல சூப்பரா அழகான இடத்துல சூப்பரான வீடு காட்ட போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணியாதீங்க. பார்த்துட்டு எப்படி என்ன ஏது இருக்கு, நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்கேஸ் ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தாலுமே பிரதர் நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா ஆரம்பத்தில் நான் சொல்லியிருப்பேன், கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறது சரி, அவங்களுக்கு ஒரு மரியாதை தன்மையாக கொடுக்குறது சரி, எல்லாமே வந்து பெஸ்ட். சார் இந்த பிசினஸ்ல எங்களுக்கு கஸ்டமர் தான் எல்லாமே. ஸோ அதனால ஒருத்தர் 15 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறாங்களா அவர் கஸ்டமர் தான், 1 கோடி ரூபாய்க்கு வாங்கலாம் கஸ்டமர் தான். ஸோ ஹேண்ட்லிங்கிறது அவங்களுக்கு ப்ராப்பராக நம்ம கைட் பண்ணி சார் எதனால இந்த பட்ஜெட்டில் வாங்குறோம், எதனால உங்களுக்கு லோன் இவ்வளவு தான் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பொறுமையா சொல்றோம். சோ அதனால 15 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறவரை கரெக்டா ஃபாலோ பண்றதெல்லாம் கிடையாது. எல்லா கஸ்டமரும் ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் ஹடன் பண்ணி தான். 10,000 சம்பாதிச்சாலும் உங்க சேனல் பார்த்துட்டு வியூவர்ஸ் நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் இன்னைக்கு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சோ அதனால நீங்க பொறுமையா பாருங்க. நான் என்னென்ன சொல்றேங்கிறத பொறுமையா கேளுங்க. அதுலயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தாராளமா என் நம்பர் கூப்பிடுங்க. என்ன டவுட்ஸா இருந்தாலும் கிளாரிஃபை பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். கோயம்புத்தூர்ல 10 ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ இது வந்து ரெடி டு ஆக்குபைக்குனே இந்த வீடியோவை நம்ம ரிலீஸ் பண்றோம். ஸோ நீங்க வீடை ஃபுல்லா நாங்க சுத்தி காட்டுறோம், பொறுமையா பாருங்க. பாத்துடலாம். இந்த வீடு தான் நல்லா இருக்கும். ரெண்டு வீடுமே இருக்கு. நீங்க ரெண்டையுமே அப்படியே காமிங்க. ரெண்டு வீடுமே இருக்கு. ரெண்டையுமே ஒன் பை ஒன் தான் காட்டுறோம். ஸோ மொத்தமா வீடுனுடைய இது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பெயிண்ட் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். மற்றபடி உள்ளுக்குள்ள இருக்கிற சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி தான். ரைட். ஏன்னா அடுத்தவங்க தனித்தனி டேஸ்ட் வேணும் இல்ல. கலர் ஒரே மாதிரி இருந்தா அது ஏதோ யூனிஃபார்ம் போட்ட மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் கொடுக்குறோம். இது டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் இருக்கு, அதுவும் நம்ம காட்டுறோம். சரிங்களா? சேம் ரெண்டு ஒரே வீடு தான். 3.25 சென்ட் இடம், ஒரு டபுள் பெட்ரூம் வீடு, ஒரு 1250 ஸ்கொயர் ஃபீட் வீடு. ஸோ எவ்வளவு போர்ட்டிகோ சைஸ், ஹால் சைஸ், கிச்சன் சைஸ், உள்ள என்னென்ன எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரெண்டு வீடும் சேம் தான், கலர் வைஸ் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம வீடியோவை அப்படி போய் காட்டுவோம். சரிங்களா? ஸோ உள்ளுக்குள்ள போகும்போது ஒரு கேட் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு கேட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு பெரிய கார் பார்க்கிங்கிறது வந்து 11க்கு 21 கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு பெரிய கார் நிற்கும். ஸோ அந்த பக்கம் வந்து நீங்க கடைசியில் இருக்கிற பக்கம் 2 வீலர் வேணா பார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய போர்ட்டிகோ. ஸோ இந்த போர்ட்டிகோ டைல்ஸ் தனியா வந்துடும். நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம். முன்னாடி காலிங் பெல்லு, இந்த பிளட் சுவிட்ச் எல்லாமே கொடுத்துறோம். முன்னாடி லைட் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டா இருக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த பக்கம் நீங்க ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காலி இடம் மாதிரி இருக்கும். சோ இப்படி குழந்தைங்க ஏதாவது கொஞ்சம் ஸ்பேசஸ் வேணும், கண்டிப்பா வேணும். இது வாட்டர் டேங்க், நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டு கனெக்ஷனுமே கொடுத்துருக்கோம். நல்ல தண்ணி தொட்டி, உப்பு தண்ணி தொட்டி, ஒரு 7ல இருந்து 10,000 லிட்டர் இருக்கும். ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் ஒரு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம் மேல போறதுக்கு. அப்புறம் பக்கத்துல அவுட்டர் டாய்லெட். இப்போ அவுட்டர் டாய்லெட் வந்து கம்பல்சரி வேணும் எல்லாருக்குமே. ஏன்னா ஏதாவது நம்ம ஏதாவது கெட்டதுக்கு போயிட்டு வரோம், முடி வெட்டிட்டு வரோம் அப்படின்னா போகணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒர்க் பண்ண வர்றாங்க அப்படின்னா அவுட்டர் டாய்லெட் கம்பல்சரி வேணும். ஸோ இது ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே அவுட்டர் பெயிண்டிங்ல இருந்து கலர்ல இருந்து எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்குள்ள உள்ள போனீங்கன்னா ஹால் சைஸ் என்ன, பெட்ரூம் என்ன, பெட்ரூம்ல என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உள்ள போய் பார்க்கலாங்க. ஓகே.
ஸோ இது வந்து மெயின் டோர் டீக் வுட்டு. ஸோ சைடில் கிளாஸ் வந்துடுது. இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா டீக் வுட்டு கொஞ்சம் டிசைனோட கலரோட வந்துருங்க. இது மெயின் டோரு. ஓகே, ஆமாங்க, மெயின் டோரு. இது உள்ளே வந்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 16 ஒரு ஹாலுங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலு. இந்த ஹாலில் ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிவி யூனிட்டில் நீங்கள் எந்த ஒர்க் பண்ணல, டிவி யூனிட் பண்ணி இங்கே ப்ளக் பாயிண்ட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்டோம். இந்த சைடில் நம்ம தேவையான பொருளாக வச்சுக்கலாங்க. கரெக்ட். ஸோ இந்த மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி பட்டா ஒன்றும் இதாகாதுங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட் பிடிச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் எந்த ஒர்க்கும் நீங்கள் பண்ண வேண்டியது இல்லை. இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸு தேவையானது லைட் செட்டிங் கூட வருங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஏதாவது பொருள் வேணால் வச்சுக்கலாம். ஒரு கீழேயும் தேவையான பொருள்லாம் வச்சுருக்க கஃபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்கோம். எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட், எல்லாமே கம்ப்ளீட் சார். ஸோ டிவி இது இந்த சைடில் வந்து கொஞ்சம் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரு 16 ஹாலு. இந்த இடத்துல ஒரு டிசைனுக்காக ஒரு வால் பெயிண்டிங் கலர் கொடுத்துருக்கோம். வால் பெயிண்ட் வரும். ஸோ இன்னைக்கு வந்து ஒருத்தங்க ஒரு ரசனையோட இருப்பாங்க. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் இருக்கும். ஓகே, மேலே வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ இன்னைக்கு வந்து ஒருத்தர் வீடு பார்க்குறாங்கன்னா ஒரு அழகா இருக்கணும், நம்ம பார்க்கும்போது சொந்தக்காரங்க சூப்பரா கட்டியிருக்காப்பா அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஹாலுடைய டிசைனு. இந்த இடத்துல ஒரு பூஜா ரூம் வந்து ஒரு ஸ்டாண்டா ரெடிமேடா கொடுத்துருக்கோம். நம்ம அதை வந்து நார்மலா யூஸ் பண்ணிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு கன்வீனியன்ட் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ரைட். ஸோ ஹாலுக்குள்ள வந்தோடனே இது மெயினா வந்து நிறைய பேருடைய வீட்டில் இருக்கிற உமன்ஸுக்கு முக்கியமானது வந்து கிச்சன் தான். ஸோ அந்த கிச்சன் வந்து ரொம்ப அட்ராக்டிவா பண்ணணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மாடுலர் கிச்சன்ங்கிறது இதான் எக்ஸாக்டா மாடுலர் கிச்சன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் வந்து பெயிண்டிங்லாம் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா கொடுத்துருப்போம். ஃபினிஷிங்லாம் தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாதுங்க. ஸோ இதுக்குள்ள இருக்கிற பொருள்லாம் நம்ம தேவையான அளவுக்கு வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம காய்கறி வைக்கிறதுக்கு தனியா, ஸோ கேஸ் ஸ்டவ் வைக்கிறது, இது எல்லாமே தனித்தனியாக வச்சிருப்போம். ஸோ அது போக சிமினி இருக்கும். அப்புறம் மேலே தேவையான பொருள் வச்சுக்கிற அளவுக்கு கஃபோர்ட் ஒர்க் இருக்கும். சூப்பர். அதே மாதிரி இந்த இடத்துல பிரிட்ஜ் வைக்கிறோம், இது மிக்சி வைக்கிறோம்னா இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்கோம். ஓகே, ஆமா, இந்த இடத்துல ஒரு மிக்சி வைக்கிறோம்னா இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு வச்சிருப்போம். இந்த இடத்துல பிரிட்ஜ் வைக்கிறாங்க. ஸோ இது மேலே கஃபோர்டு நீங்கள் தேவையான பொருள், ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு 2 ஃபேமிலி இருந்தாலும் தேவையான பொருள்லாம் இங்கே வச்சுக்கலாங்க. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் இதில் எந்த ஒர்க்கும் நீங்கள் டச் பண்ண தேவை கிடையாது. ஸோ இது வந்து வாஷ் பேஷனு. ஸோ வாஷ் பேஷனா இதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே வச்சுக்கலாங்க. நல்லா கிச்சன்றது சின்னதாக இருக்கும். ஆக்சுவலி வந்து கிச்சன் கம் டைனிங் சார் 10க்கு 16. ஸோ இந்த இடத்துல நம்ம கிச்சன் ஃபுட்ஸ் நம்ம ரெடி பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம், இந்த இடத்துல சர்வ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நிறைய பேர் டைனிங் வந்து கம்பல்சரி கேட்குறாங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்கிரீன் போட்டாச்சுன்னா ஹாலில் இருந்து எதுவும் தெரியாது. ஸோ ஒரு கிச்சன் கம் டைனிங்கா ஒரு மாடுலர் கிச்சனோட ஒரு வீடு கொடுத்துருக்கோம் 10க்கு 16. சூப்பர். ஸோ அதுக்கு அடுத்து பார்க்குறது வந்து பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16. ஸோ 10க்கு 16ல் உங்களுக்கு இந்த கஃபோர்ட் ஒர்க் எல்லாமே இன்க்ளூடுங்க. ஓகே. ஸோ இதில் மிரர் செட் வந்துடும். இதில் கஃபோர்ட் ஒர்க் தேவையான பொருள் வைக்கிறது, மேலே திங்ஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம செல்ஃப், இப்போ நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறாங்களா, ஸோ இந்த இடத்துல சிஸ்டம் வச்சு ஜன்னலை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அவங்க தாராளமாக ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விட்டுட்டு அவங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா பின்னாடி வந்து ஸ்பேஸ் இருக்கு, கொஞ்சம் காற்று நல்லா வரும். இந்த இடத்துல சுவிட்ச் போர்டு வச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரீ பிளான்டாவே பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டடு. அது போக அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஃப்ளோர் டைல்ஸ் வந்து ஒரு பாதி இதுக்கு மட்டும் போட்டுருப்பாங்க. ஃபுல்லா நம்ம ஹைட் என்ன ரூஃப் கொடுத்துருக்கோமோ அதுல ஷவரு, அப்புறம் ட்ரெஸ் போடுறது, அதே மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அப்புறம் வாஷ் பேஷனு. கீழே போட்டிருக்க டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து போட்டுருக்கோம். நீங்க இப்போ இது நடந்தாலும் வலுக்காது, சும்மா காலில் தொட்டு பாருங்களேன், ஒரு அது வந்து ஒரு சொரசொரப்பா இருக்கும். மேட் மாதிரி. ஸோ இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்ல அட்டாச் டாய்லெட். ஸோ இது வந்து 10க்கு 16. இதுல வந்து உங்களுக்கு கஃபோர்ட் ஒர்க்கு, மேலே கஃபோர்ட் ஒர்க்கு, இந்த இடத்துல ஒரு நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல சர்வீஸ் ஒர்க் பண்ற மாதிரி ஒரு டேபிள், இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அட்டாச் டாய்லெட்டோட கொடுத்துறோம். ஸோ இந்த பெட்ரூம்ல இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். அது வந்து 10க்கு 11 பெட்ரூம். 10க்கு 11 பெட்ரூம். இதுலயே கஃபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோம். தேவையான பொருள் எல்லாம் நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இது 10க்கு 11. இதுக்குள்ளேயே அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். பாருங்க கலர். ஸோ இந்த அட்டாச் டாய்லெட்டும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர் வந்து ஃபுல்லாவே நம்ம டைல்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கலர் வந்து பாத்தீங்கன்னா அழுக்கு பட்டா தெரியாது. ஸோ அதை பிளான் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அழுக்குப்படும். ஸோ இதுலயும் ஷவரு, வாஷ் பேஷனு, அப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட்டு, வேணும்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்ஸ் ஏதாவது கொண்டு வந்து அவுட்லெட் இதுக்குள்ள கொடுக்கலாம். ஸோ எல்லா ப்ரொவிஷன்ஸுமே ப்ராப்பரா கொடுத்துட்டோம். இப்போ அவங்க வந்து அவங்க பண்ண வேண்டிய வேலை லைட்ல இருந்து எல்லாமே இருக்கும். ஒருவேளை அவங்க வீடு வெக்கேட் பண்ணி வராங்கன்னா ஃபேன் மட்டும் போட்டுக்கிட்டு நம்ம குடி வந்துடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு வீடு நீங்க ரெடியா வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ கொடுக்குற பட்ஜெட் வந்து 63 lakhs கொடுக்குறோம். 3.25 சென்ட் இடம், 1250 ஸ்கொயர் ஃபீட் வீடு. நான் சொன்ன 16 ஹாலு,
ஒரு பெரிய போர்ட்டிகோ, ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, ஒரு கிச்சன் கம் டைனிங்கு வித் ஃபர்னிஷரோட, அப்புறம் வந்து ஃபால் சீலிங், டிவி யூனிட்டு, 2 அட்டாச் டாய்லெட், போர்ட்டிகோ. ஸோ எந்த ஒர்க்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டியதில்லை. 63 lakhs கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன நெகோஷியபிள் இருக்கும் நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு. இல்ல சார் எனக்கு இதே மாதிரி ஒரு வீடு வாங்கி கட்டணும்னாலும் நம்ம கட்டலாம். ஸோ இது வந்து ரெடி டு ஆக்குபைல இருக்கு. எனக்கு டைம் இல்லை சார், நான் உடனே குடி வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது சூப்பரான வீடு. எல்லாமே பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன், ரெட் பில்லர் போட்டு தான் கட்டியிருக்கோம், ரெட் பிரிக் சிப்ஸ் தான் கட்டியிருக்கோம். இன்னமும் இதே மாதிரி வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு, அதையும் நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதை வாங்கிக்கலாம். இல்ல சார் நான் வாங்கி கட்டிக்கிறேன் அப்படின்னா தாராளமா கட்டிக்கலாம். இது ஒரு சூப்பரான ரெடி டு ஆக்குபை வீடு. இதே இதுல இருக்கும், கலர் மட்டும் கொஞ்சம் டிசைன் மாறி இருக்கும். இன்னொரு வீடு சொல்ல பாத்தீங்களா, ஜஸ்ட் அது வீடியோல மட்டும் காமிச்சிடும், சரிங்களா? பட் சைஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி இப்போ இந்த வீடு பார்த்தாச்சு. இப்போ பக்கத்துல இருக்கிற வீடு சேம் தான். அதுல இருந்து ஒரு சின்ன சின்ன கலர் பெயிண்ட் விஷயங்கள், ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதுவும் பார்க்கலாம், சேம் பட்ஜெட் தான். பட் இதையும் நம்ம பார்க்கலாம், அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் மாற்றி பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் சேம் சைஸ் தான். ஆனால் இதில் வந்து ஒரு சைடில் கொஞ்சம் இடம் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல வந்து ஏதாவது வேணா இந்த தண்ணி இனி ஏதாவது வேஸ்ட் நம்ம பொருள் வைக்கிறது யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருப்போம். அதுல கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது சேம் வந்து 21-11 பெரிய கார் பார்க்கிங் போர்ட்டிகோ. ஸோ சைடில் அதே மாதிரி பின்னாடி இடம் வந்து பார்த்தீங்கன்னாலும் சேம் அதே டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வால் டைல்ஸ் கலர் பெயிண்ட், அந்த டைல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். மெயின் டோர் மேக்ஸிமம் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்குள்ள வந்தீங்கன்னா இதே சைஸ்ல உங்களுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா இந்த ஸ்பேசியஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த வீட்டை பார்க்கும்போது வாட்டர் டேங்க் 2 வாட்டர் டேங்க் தனியா கொடுத்துருக்கோம். சேம் ஸ்டேர் கேஸ், அவுட்டர் டாய்லெட். ஸோ பெயிண்ட் கலர் கொஞ்சம் மாறும். இதுக்கு அதுக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்மா இருக்கக்கூடாதுங்கிறக்கா காமிச்சிருக்கோம். ஓகே. ஸோ உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா சேம் வந்து உங்களுக்கு ஹால் வந்து 16 வரும். ஆனா கொஞ்சம் உள்ள அளவெல்லாம் ஒண்ணுதான். அளவுலாம் சைஸ் டைமென்ஷன் வந்து ஓகே தான், ஒன்னே தான். ஓகே. சைஸ் டைமென்ஷன் வந்து ஒரே தான். பட் இதுல வந்து டிவி யூனிட் இந்த பக்கம் இருக்கும். ரைட். ஸோ அந்த வீட்டில் கிச்சன் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கும். இது வந்து டிவி யூனிட், ஃபால் சீலிங் டிசைன் வேற இருக்கும், வால் பெயிண்டிங் கலர் வேற மாதிரி இருக்கும். ஸோ சேம் டிவி யூனிட்ல இந்த மாதிரி. ஆனால் வந்து அந்த சைஸ்லாம் வந்து ஒன்று தான். இதுக்குள்ள இருக்கிற ஒர்க்கு, லைட் செட்டிங் இதெல்லாம் வந்து ஒன்று தான். பட் என்ன சைஸ்லாம் ஒன்று தான். சின்ன சின்ன கலர் மாரிஷன் பண்ணியிருப்போம். இப்போ அதே மாதிரி மாடுலர் கிச்சன் இது பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங்கு. பட் அதுல இருந்த கலரை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரா இருக்கும். அது லைட் கிரீம் கொடுத்துருப்போம், இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த பீடிங்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சன்ல இந்த தண்ணி வேஸ்ட்லாம் கீழே வெளியில வராது. இதெல்லாம் நிறைய இடத்துல இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தண்ணி வந்து கீழே ஒழுகிட்டே இருக்கும். அப்போ இந்த பொருள் வந்து உங்களுக்கு வேஸ்டா போயிடும். பட் சிமினி இதெல்லாம் வந்து நார்மல் இதுக்குள்ள கொடுக்குறது. நம்ம அதே மாதிரி இந்த இதுக்கு தேவையானது, மிக்சிக்கு தேவையான இது பிளக் போர்டு எல்லா ஒர்க்குமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். இந்த பக்கம் வாஷ் ஸ்டேஷன் இருக்கு. ஸோ கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இங்க கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இதுல ஒரு பூஜாரம் கொடுத்துருக்கோம். தனியாவே வந்துருது. தனியா ஒரு பூஜாரம் கொடுத்துருக்கோம். ஸ்பேஸ் கிடைச்சது, அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு சின்ன மாடிஃபை பண்ணிருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் மாஸ்டர் பெட்ரூம் சேம் தான். மாஸ்டர் பெட்ரூம் அதுல வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் இருக்கு. இதுல இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஒன்று தனியா கொடுத்துருப்போம். இங்க நம்ம உட்காந்து ட்ரெஸ் பண்ற மாதிரி. அது போக சைட்ல வந்து பாத்ரூம்குள்ள போற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த வால் பெயிண்டிங் நமக்கு டைல்ஸ் தான் ஃபுல்லா கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டைல்ஸ் இறங்கி பாருங்க, சும்மா இறங்கி பாருங்க எப்படி ரைட். ரொம்ப கிரிப்பா இருக்குல்ல? கிரிப். ஆமா, ஏன்னா அந்த தண்ணி அதிகமா போடும்போது வலிக்கி விடாது. பெரியவங்க யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த வால் பெயிண்டிங் எல்லாம் கொஞ்சம் நீட்டா பண்ணிருப்போம். வாஷ் ஸ்டேஷன் எல்லாமே கொடுத்துருப்போம். சின்ன சின்ன அந்த வீட்டுக்கு இருக்கும். பட்ஜெட் சேம் தான். ஒரு சில விஷயங்கள் மாத்திருப்போம். பூஜா ரூம், இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது கொஞ்சம் மாத்திருப்போம். அவ்வளவுதான், பெரிய டிஃபரெண்ட் இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பெட்ரூம். அந்த பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா 10x10 நார்மலா பண்ணிருக்க மாதிரி. கிச்சனுக்கு பக்கத்துல கிச்சன் பக்கத்துல இந்த பக்கத்துல வந்துடும். இது வந்து 10x10. இதுக்கு ஒரு கஃபோர்ட் இருக்கு, பிளஸ் வந்து அட்டாச் டாய்லெட். கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கும். மேக்ஸிமம் கிட்ஸ் சின்ன பெட்ரூம்ல இதுதான் பண்ணுவாங்க. இதுல வந்து அட்டாச் டாய்லெட், உங்களுக்கு ஷவர் எல்லாமே நீட்டா வந்துடும். ஆல்மோஸ்ட் இது வந்து டோட்டலா நீங்க எந்த ஒர்க்கும் அவங்க வந்து பெண்டிங் ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. நேர பொருளை கொண்டாந்து போட்டு ஆக்குபை செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ ரெண்டு வீடுமே நீங்க பார்க்கும்போது சேம் டைமென்ஷன் தான் இருக்கும். ஒரு பூஜா ரூம் இதில் எக்ஸ்ட்ரா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் ஆர்டர் பண்ணியிருப்போம். ஸோ 63 lakhs நம்ம கொடுக்குறோம். இதுலேருந்து நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு நெகோஷியபிள் கொடுக்குறோம். இதே மாதிரி ஒரு வீடு எனக்கு ரெடியா வேணும்னா இந்த வீடை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு 10 வீடு ரெடி டு ஆக்குபைல இருக்கு. 63 இருக்கு, 58 இருக்கு, 65, 70 இப்படி இருக்கு. இல்ல சார் எனக்கு கம்மியான பட்ஜெட் வேணும், ஆனா இந்த கம்யூனிட்டி எனக்கு சூப்பரா இருக்கு டெம்பிள் டவுனு அப்படின்னா நீங்க இடம் வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டிக்குங்க. உங்களுக்கு சூப்பரா ஒரு 20 லட்ச ரூபாயில சிங்கிள் பெட்ரூமும், ஒரு 33 லட்ச ரூபாய்க்கு டபுள் பெட்ரூம் நம்ம கட்டி கொடுக்கலாம். சரிங்களா? சென்று 6.25 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறோம். சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு நெகோஷியபிள் இருக்கு. இப்போ பார்த்தது வந்து டபுள் பெட்ரூம் வீடு. இப்போ ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வீடும் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோல காமிச்சிடுறேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரெடியா இருக்கு. நீங்க வந்து ஆக்குபை பண்ணலாம். எனக்கு இது மாதிரி கஸ்டமைஸ்டு வேணும்னா நம்ம கட்டியும் கொடுக்கலாம். கோயம்புத்தூர்ல நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அந்த கம்யூனிட்டிக்குள்ள வீடு இருக்குமா இருக்காதா, குடியிருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, அந்த பயம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க பயப்படவே தேவையில்லை. நம்ம வீட்டை சைட்டை சுத்தி பாருங்க.
ஃபுல்லாக எல்லா வீட்லேயும் குடியிருக்கிறாங்க. எல்லார் வீட்லேயும் பாருங்க, நான் எதுக்காக குடியிருக்கான்னு சொல்ல வரேன்னா, எல்லா வீட்லேயுமே துணி காய ஆளுங்க நிற்பாங்க. இங்கே பாருங்க, அந்த வீட்டில் துணி நிற்கும், இந்த வீட்டில் ஆள் இருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் குடியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா பக்கத்தில் மினிமம் ஒரு 300 வீடு குடியிருக்கிற ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே தான் நீங்கள் வீடு வாங்க போறீங்க. நீங்கள் ரெடியாக வேணாலும் வாங்கிக்கிங்க, இல்லை வாங்கி வேணாலும் கட்டிக்கிங்க. சூப்பரான வீடாக நான் டெம்பிள் டவுனில் பண்ணி கொடுக்க முடியும். நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ட்ரிபிள் பெட்ரூம் வீடாக பார்க்க போகிறோம். இது வந்து டியூப்ளக்ஸ் வீடு, அதே 3.25 சென்ட் இடம். பட் என்ன கொஞ்சம் லக்ஸரியா 3 பெட்ரூம் இருக்கிற மாதிரி 2 கார் பார்க்கிங் கூட பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, நேர்ல வாங்க, இந்த 2 வீடையும் ஒரு வியூ பார்த்துடலாம். நம்ம ட்ரிபிள் பெட்ரூம் வீடு பார்க்குறோம், அதே 3.25 சென்ட்ல டியூப்ளக்ஸ் ஹவுஸ். ஸோ எந்த ஒர்க்குமே பெண்டிங் இருக்காது. நீங்க தாராளமாக ஆக்குப்பை வரலாம். சுற்றி ஃபுல்லாக வீடுகள் இருக்க இடத்துல இந்த ட்ரிபிள் பெட்ரூம் வீடு ரெடி டு ஆக்குப்பையில் இருக்கு. ஸோ என்னென்ன டைமென்ஷனில் இருக்கு, என்ன பட்ஜெட், எப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க சார், வாங்க சார், ஓப்பன் பண்ணிட்டு போகலாம் சார். நம்ம தான் ஓப்பன் பண்ணுறோம். வாங்க. ஸோ இது 2 கார் நிப்பாட்டலாம் சார், பெரிய கார் பார்க்கிங் தான். ஸோ 2 கேட் ஓப்பன் பண்ணால் இந்த பக்கம் ஒரு கார் பார்க்கிங், இந்த பக்கம் ஒரு கார் பார்க்கிங். இந்த இடத்துல வந்து நம்ம லேண்ட் ஏரியா மாதிரி, அதாவது செடிகள் வைக்கிறதுக்காக பண்றோம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா துளசி மரம், துளசி மரம் இல்லைன்னா சாமி போட்டோஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்காக இது செட் பண்ணி வாட்டர் ஃபவுண்டன் வைப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வளர்ப்பாங்க, டாய்ஸ் வளர்ப்பாங்கல்ல, தொந்தரவு இல்லாம இருக்குது. ஸோ ஒரு பிளான் இருக்கு, அது அவங்களுடைய இதுக்கு மேல எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2 வாட்டர் கனெக்ஷன் 2030 இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் போர்வெல் தனியா இருக்கும், தண்ணி தொட்டி தனியா இருக்கும். இது போர்வெல்ங்க. ஓகே, இது வந்து தண்ணி தொட்டிங்க. தண்ணி தொட்டி, ஆமாங்க. அது ஒரு 10,000 லிட்டர் இது வருங்க. அது இல்லாம இண்டிவிஜுவல் போர்வெல் இருக்குங்க. ஓகே, இது தண்ணி தொட்டி 10,000 லிட்டர் இருக்குங்க. ரைட், சரிங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே ஒர்க் கம்ப்ளீட்டா இருக்கும். ஆமா. ஸோ வீட்டுக்குள்ள போய் சைட்ல பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான இறங்க, நம்ம ஏதாவது வேணும்னா யூஸ் பண்றது. சில பேர் இந்த நெட் மாதிரி கட்டி துணி காய போடுறதுக்கு யூஸ் பண்றதாலும் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கும். அது கிச்சன்ல இருந்து வர்ற மாதிரி பின்னாடி டோர் கொடுத்துருக்கோம். சுத்தி காமிங்க ஃபுல்லாவே. பரவாயில்ல, பின்னாடி டோர் இருக்கு. பின்னாடி வந்து இது கிச்சன்ல வந்து இந்த கிராமத்து சைட்லாம் புறவாசம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சைடு. அப்புறம் இந்த சைடு ஒரு ஆள் போகலாம். ஸோ ஒரு வீடு கட்டி ரெடியா இருக்குன்னா பாருங்க, இதுலயே ஆள் ஒரு ஆள் போய்க்கலாம். அந்த பாருங்க. ஸோ எதுக்காகனா இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பெண்டிங் இருக்குன்னா அதை வந்து அவங்க ப்ராப்பரா நின்று பாத்துக்குவாங்க. சைட்ல பாருங்க, ஏன்னா சைடே அவங்களுக்கு காமிக்கும் போது தான் அந்த வீடுனுடைய இது தெரியும். பாருங்க, ஃபுல்லா ஒரு ஆள் தனியா போய்க்கலாம். ஓகே, ஃபுல்லா இங்க வீடு தெரியுதுங்களா? வீட்டையே சுத்திட்டோம். ஆமா, ஃபுல்லா சுத்திட்டோம். ஏன்னா நம்ம உள்ளே காட்டுறோம், அவுட்டர் காட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ எதுவும் கஸ்டமருக்கு நம்ம பெண்டிங் வைக்க கூடாது. ஓகே. ஸோ இதுல வந்து உங்களுக்கு சைட்ல வந்து எலிவேஷன் டைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். எலிவேஷன் டைல்ஸ் முன்னாடி வந்து நல்ல கிளாஸ் செட்ல கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன ஒர்க் இருக்கு. பின்னாடி ஒரு கிளாஸ் செட் மட்டும் வரும், நம்ம அந்த வீட்டில் பார்த்தது. அப்புறம் இந்த இடத்துல நம்ம பிளக் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இது வந்து மெயின் டோர் டீ கூட்டு. கார் பார்க்கிங் நல்ல பெரிய பார்க்கிங். வாங்க வீட்டுக்குள்ள போயிடலாம். போலாங்களா? ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆமா சார், சின்ன சின்ன ஒர்க் பெண்டிங் இருக்கு. ஸோ அதனால என்ன செஞ்சிருக்கோம்னா அந்த சின்ன சின்ன ஒர்க் பெண்டிங்காக அப்படியே விட்டுருக்கோம். சரிங்களா. இதுவும் சேம் ஹால் வந்து நல்ல பெரிய சைஸுங்க. இது வந்து டியூப்ளக்ஸ் ஹவுஸ். டியூப்ளக்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் விரும்புவாங்க. ஸோ இது வந்து பெரிய டியூப்ளக்ஸ் ஹவுஸ். இதுக்குள்ள வந்தீங்கன்னா ஹால் வந்து பாத்தீங்கன்னா 21x16 சார். ஆக்சுவலி வந்து அந்த வீடோட அந்த எட்ஜ் வரைக்கும் 21x16. ஓகே. ஸோ இது வந்து பெரிய ஹாலு. இதுக்குள்ளே நம்ம டியூப்ளக்ஸா வச்சிருக்கனால நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த ஸ்டேர் கேஸ் வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இந்த வீட்டில் வந்து டிஸ்டர்பன்ஸே தெரியாது. புரியுதுங்களா? அது போக இந்த பக்கம் டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். ஸோ டிவி யூனிட்லேயே செட்டிங்கோட சேர்த்து ஒரு பூஜாரம் கொடுத்துருக்கோம். ஓகே. ஆமா, வேணா நம்ம இது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே கஃபோர்டு இருக்கு, சைட்ல லைட் செட்டிங் எல்லாமே கொடுத்துரும். ஸோ ஹாலுக்கு அப்புறம் மெயினா விமன்ஸ் எதிர்பார்க்கறலாம் கிச்சன் தான். ஸோ கிச்சன் வந்து கிச்சன் கம் டைனிங்கா கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சன் கம் டைனிங்ல வந்து உங்களுக்கு சேம் சிமினி எல்லாமே வந்துடும். சின்ன சின்ன ஒர்க் இப்போ பெண்டிங் இருக்கு, நடந்துட்டு இருக்கு. கஃபோர்டு ஒர்க் எல்லாமே வந்துடும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாசல். ஆமா, ஒரு வாசல் டோர் தனியா கொடுத்துருக்கோம். இப்படியே வந்து இப்போ ஏதாவது ஒரு நான்வெஜ் சமைக்கிறோம்னா வெளியில வச்சு யூஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். சூப்பர். ஸோ அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஓ, இதுல இருந்து ஆக்சஸ் கிச்சன்ல இருந்து இல்லாம ஹால் வந்து திரும்ப உடனே. ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து கஃபோர்ட் ஒர்க் வந்துருது. ஓகே. அட்டாச் டாய்லெட். ஸோ டாய்லெட்ல இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல் டைல்ஸ் ஒட்டிடுறோம். இந்தியன் வெஸ்டர்ன் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து 3.25 சென்ட் இடம் ஆக்சுவலி. ஓகே. 3.25 சென்ட்ல ட்ரிபிள் பெட்ரூமா டியூப்ளக்ஸா பண்ணிருக்கோம். கீழே வந்து 1, மேல 2 கொண்டு போயிட்டோம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு சுத்தி போயிட்டு வர இடம் கிடைக்கும். ஏன்னா ஓரளவு ஈஸியா இருக்கும், நெருக்கமா இருக்கக்கூடாது வீடு. ஸோ அதனால இது பண்ணிருக்கோம். மேல போனோம்னு வச்சுக்கோங்களேன், மேல வந்து 2 பெட்ரூம் கொடுத்துருக்கோம். மேல 2 பெட்ரூம். ஆமா, மேல கீழே 1 மேல 2.
கீழே 1 மேல 2. ஸோ இந்த கீழே இருக்கிற கஃபோர்ட் இருக்கு, ஸ்டேர் கேஸ் கீழே இருக்கிற ஏரியாவையுமே வேற ஏதாவது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு கவர் பண்ணிட்டோம். இந்த இப்போ யூபிஎஸ் வைக்கிறோம், தேவையில்லாத பொருள் வைக்கிறோம், வீட்டுக்குள்ள கசகசா கிடக்குன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஏரியாவையுமே பார்த்து பண்ணியிருக்கோம், எந்த பொருளும் வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க் மட்டும் இப்போ நடந்துட்டு இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ்க்குள்ள எல்லாருக்கும் முடிஞ்சிடும். கஸ்டமர் வந்து பார்த்து ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னா அது கலர் கூட நம்ம டிசைன் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ டீப்ளக்ஸ்ல மேலே வந்தீங்கன்னா இந்த வால் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்கோம். இந்த கலர் பெயிண்டிங் பார்த்தீங்களா, கரெக்டா சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல ஒரு லேண்டிங் கொடுத்து மேலே போற மாதிரி. இப்போ பெரியவங்க என்ன செய்வாங்க, ரெஸ்ட் கொடுத்துட்டு போகணும். பெரியவங்க உடனே ஏற முடியாது. ஸோ ஒரு சின்ன லேண்டிங் கொடுத்து அது மேல மறுபடியும் ரெஸ்ட் பிடிச்சி ஏறுற மாதிரி ஏதாவது பொருள் எடுத்துட்டு வந்தாலுமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ இங்க வந்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்கோம், சிட் அவுட் மாதிரி. ஸோ இப்போ இங்க இருக்கிற ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்கன்னா இங்க ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்கோம் பாருங்க. இதுலயே நம்ம டிவி யூனிட் யூஸ் பண்ணுவோம். இங்க டிவி பார்த்துக்கலாம், ஹால்ல இருந்து என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். வெளியே இது ஓப்பன் டெரஸ். ஸோ இங்க இருந்து நீங்க வியூஸ் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, அதுதான் ஊட்டி ஆக்சுவலி, தெரியுங்களா? இது வந்து குன்னூர், ஊட்டி, கோத்தகிரி, அந்த மஞ்சூர், அந்த வியூ அப்படியே இருக்கும். ஸோ லைஃப்ல நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்ல மொட்டை மாடியில் உட்காந்து ஒரு லைஃபை என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வேற எங்கேயும் கிடைக்காதுல்ல. ஆமாம். ஸோ இது வந்து மொட்டை மாடி, இது சைடில் வந்து ரேடர் கொடுத்து மேலே வந்து தண்ணி தொட்டி, நல்ல தண்ணி உப்பு தண்ணி 2 டேங்க் இருக்கும். அதே மாதிரி துணி காய போடுறது, ஒருவேளை கொஞ்சம் இதாக இருந்தாங்கன்னா இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இப்போ ஆப்போசிட் வீட்டில் பாருங்க, இங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க, வேணும்னா இந்த பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 2 பக்கமே யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்கு. ஒன்று வந்து மாஸ்டர் பெட்ரூம், ஒன்று வந்து சின்ன பெட்ரூம். ஓகே. இது வந்து 10க்கு 16 பெட்ரூமு, மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ இதில் கஃபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவங்களுக்கு இந்த டேபிள் தனியாக செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அட்டாச் டாய்லெட்டு, இது கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணுறது வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஹைட்டாக பண்ணியிருக்கோம். ஓகே. ஹைட் பண்ணி அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு இதெல்லாம் வச்சுருக்கோம், இந்த தேவையான பொருள் வைக்கிறது, மேலே கஃபோர்ட் இருக்குது, ஷவரு, ட்ரெஸ் வைக்கிறது, ப்ளஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னொரு பெட்ரூம் சின்ன பெட்ரூமாக பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஓரளவு மினிமம் சைஸாக இருக்கும், 10க்கு 11 அப்படி இருக்கும். 2 மாஸ்டர் பெட்ரூமு, ஒரு சின்ன பெட்ரூம், 11க்கு 11 வரும் சார் இது. ஓகே. பட் இதுலேயுமே இன்டீரியர்ஸு, ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாமே இருக்கும். ஸோ எதுவும் யாருக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை, உடனே வந்து ஆக்குபை பண்ணுறோம். இது அட்டாச் டாய்லெட்டு, வெஸ்டர்ன் டாய்லெட்டே போட்டு கொடுத்துருக்கோம். டைல்ஸு மெயின் ரூஃப் வரைக்குமே கொடுத்துருக்கோம். ஆமாம் சார். ஆமாம் சார். இதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3.25 சென்டில் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி டு ஆக்குபைல டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை அவங்க வந்து இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க அப்படின்னாலும் கட்டிக்கலாம். இந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம கட்டி கொடுக்கலாம் சார், இல்லை கட்டின வீடே வேணும்னாலும் கட்டி கொடு, ரெடியாக வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 சென்ட் இடத்துல 1750 ஸ்கொயர் ஃபீட் சார். 3.25 சென்ட் இடம், 1750 ஸ்கொயர் ஃபீட் வீடு, 77,50,000 கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இதே வீடை நீங்கள் வெளியில் எங்கே வேணாலும் விசாரிச்சு பாருங்கள், இவ்வளவு குவாலிட்டியோட இந்த பட்ஜெட்டில் யாருனாலையும் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ரூஃபிங், பெயிண்டிங், இந்த லைட்லாம் நைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சில பேர் வீடியோவில் காட்டுங்கிறக்கா லைட்லாம் போட்டு கேட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரிஜினலாக பண்ணியிருக்கோம். அந்த பாருங்க, அந்த பீகாக் பெயிண்டிங்கு, இந்த வால் பெயிண்டிங். லைஃப்ல இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி வாங்கணுங்கிறது எல்லாருடைய ஆசையும் இருக்கும். ஸோ என்னென்ன எதிர்பார்த்துருக்காங்களோ அது எல்லாமே இந்த வீட்டில் எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ ஒரு 3.25 சென்டில் 1750 ஸ்கொயர் ஃபீட் வீடு, ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. ஸோ 2 கார் பார்க்கிங், வாட்டர் டேங்க், போர்வெல் எல்லாம் சேர்த்து 77,50,000 கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு நெகோஷியபிள் இருக்குது. இல்லை சார் எனக்கு இது மாதிரி கட்டி கொடுக்கணும், எனக்கு கொஞ்சம் டிசைன் மாற்றணும் அப்படின்னா தாராளமாக கட்டிக்கலாம். இப்போ வந்து இந்த வீடு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதே சேமில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன், கலரு, பெயிண்ட், அதில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். அதுவும் ட்ரிபிள் பெட்ரூம் வீடு தான். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு அந்த வால் இதில் இருக்குது பார்த்தீங்களா, எலிவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நைட் ஒர்க் சூப்பராக இருக்கும். ஸோ அதில் சின்ன சின்ன லைட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா? இப்போ அதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் மட்டும் இருக்கும் அந்த வீட்டில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், சின்ன சின்ன கலர் டிஃப்ரெண்ட் இருக்கும், மற்றபடி பிளான் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அதே ஒரு கிளான்ஸ் வாங்க வியூஸ் காமிச்சிடலாம். சேம் 2 கார் பார்க்கிங் சார். ஓகே. சைடில் நீங்கள் கொடுத்துருக்க மாதிரி அந்த லேனோ இல்லை செடி வைக்கிறதுக்கோ, கிட்ஸ் வளர்க்குறதோ, எது வளர்க்குறதுக்கோ வச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து இண்டிவிஜுவல் போர்வெல்ல, இது வந்து தண்ணி தொட்டி வரும். சைடில் போயிட்டு வர்ற அளவுக்கு இடம் நம்ம சுற்றி காமிச்சிருக்கோம். அந்த இடத்துல வந்து அந்த கிச்சனுடைய இன்னொரு டோர் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா சேம் அதே 16க்கு 16, 21க்கு 16 ஹாலு. ஆனால் அந்த பெயிண்டிங், அந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாறி இருக்கும், அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அவ்வளோதான். கிச்சன் பார்த்தீங்கன்னா அந்த கலர் டிசைன் மாறி இருக்கும், மற்றபடி சேம் தான். 10க்கு 16 கிச்சன் டைனிங்கு. அதே மாதிரி சைடில் இடம் கொடுத்துருக்கோம் அந்த பின்னாடி போகிற டோருக்கு, ஏதாவது போயிட்டு வர்றதுக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16, அட்டாச் டாய்லெட் 10க்கு 16 அந்த இது கொடுத்துருக்கோம். இதுவும் அட்டாச் டாய்லெட்டு.
ஓகே. உள்ளுக்குள்ள உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே மோஸ்ட்லி கம்ப்ளீட்டட் தான். மேலே வந்து 2 பெட்ரூமு, ஒன்று 10க்கு 16, ஒன்று வந்து 10க்கு 10 கொடுத்துருக்கோம். ஓகே. இது சேம் அதே மாதிரி தான். சேம் தான், சேம் பட்ஜெட் தான். ஸோ ட்ரிபிள் பெட்ரூம் கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன அந்த கலர் வேரியேஷன்ஸ் மட்டும் இருக்கும், அவ்வளோதான். பெரிய சைஸ்லாம் அதே தான், சின்ன சின்ன கலர் வேரியேஷன். இப்போ மேலே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிசிடிவி சரலைன்ஸும் உள்ள பண்ணி கொடுக்குறோம் வேணா கேட்டால். அப்புறம் இந்த லைட்லாம் வந்து நைட்லாம் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இது வால் பெயிண்டிங் கலர் பார்த்தீங்கன்னா சேம் தான் கொடுத்துருப்போம். இந்த லைட்டிங் மட்டும் அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு மாறும். அதே லேண்டிங் கொடுத்து தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே மேலே வந்து ஒரு சின்ன ஹாலு, இங்கே இருக்கிறவங்க டிவிலாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே. ஆமாம், இந்த வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமு 10க்கு 16. இதுக்கும் கஃபோர்ட் ஒர்க் வந்துடுது, அட்டாச் டாய்லெட்டு. இது வந்து நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூம் 11க்கு 10 சேம் அதில் இருந்தால் தான் கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இதுக்கும் அட்டாச் டாய்லெட்டு, இதுக்கும் அட்டாச் டாய்லெட்டு. ஓகே. ஸோ கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது எக்ஸாக்டாக இங்கே இருக்கும். நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம கட்டியும் கொடுக்கலாம். சரி, இப்போ காமிச்சிட்டோம். அதாவது 2 பெட்ரூம் காட்டினீங்க, 3 பெட்ரூம் எல்லாம் காமிச்சிங்க, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இல்லாமல் தனித்தனியாக கலர் வேரியேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது போக இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டிக்குள்ள இடம் வாங்கணும், இடம் வாங்கி வீடு கட்டணும், அப்படி இருக்கிறதுக்கு லேண்ட்ல இருக்கா சார்? இல்லை, கண்டிப்பாக இருக்குது சார். ஆக்சுவலி வந்து என்னன்னா இந்த டெம்பிள் டவுன் ப்ராஜெக்ட் வந்து ஃபேஸ் 1, 2, 3 3 தான் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் 1ல கொஞ்சம் பிளாட்டு, 2ல கொஞ்சம் பிளாட்டு, 3ல கொஞ்சம் பிளாட் அவைலபிள் இருக்கு. நீங்கள் இடம் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு சென்ட் 6.75 லட்ச ரூபா, கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்கு. வீடாக கட்டுறோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1950 ரூபாய்க்கு நம்ம கேட்குற மாதிரி நம்ம கட்டி கொடுக்குறோம். ஒரு 1.5 சென்ட்ல சிங்கிள் பெட்ரூம் வீடு ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு பண்ணலாம். ஒரு 2.5 சென்ட்ல டபுள் பெட்ரூம் வீடு ஒரு 32, 33 லட்ச ரூபாய்க்கு கட்டிக்கலாம். ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு ஒரு 45 லட்ச ரூபாய்க்கு நம்ம கட்டிக்கலாம். ஸோ இது வந்து கஸ்டமைஸ்டு வீடு, அவங்க கேட்குற மாதிரி நம்ம கட்டி கொடுக்குறோம். ஸோ இந்த ஆப்ஷனும் நம்ம டெம்பிள் டவுன்ல இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு. வாங்கி கட்டுற எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஒரு சூப்பரான லக்ஸரியான ஒரு வீடு வேணும் அப்படின்னா கோபார் ரெடி டு ஆக்குபை 2 BHK and 3 BHK. இதில் இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா இங்கே சைட்டுக்குள்ள மெயின் என்ட்ரன்ஸ்ல ஆர்ச், 24x7 செக்யூரிட்டி, ரோடுலாம் நல்ல வித் ரோடு, 60 ஃபீட் ரோடு, 40 ஃபீட் ரோடு. இப்போ இதெல்லாம் வந்து 40 ஃபீட் ரோடு. அதே மாதிரி ரோட்ல 2 சைடும் ட்ரைனேஜ், ரெயின் வாட்டர் போறதுக்கு, வாட்டர் கனெக்ஷனு, அப்புறம் டர்ஃப் 14,000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. குழந்தைங்க விளையாடுற பார்க்கு, அப்புறம் ஸ்கேட்டிங் கிரவுண்டு, கபடி கிரவுண்டு, இந்த மாதிரி நிறைய பார்க்ஸ் 11 பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று பார்த்து பண்ணியிருக்கோம். ஒருத்தர் வீடு வாங்கணும்னு நினைக்கிறாருன்னா ஒரு கம்யூனிட்டி நிறையா இருக்கணும். இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா பக்கத்தில் ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ பழகுறது தானே நம்ம இன்னைக்கு 300 வீடு இருக்கிற ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒருத்தர் வீடு வாங்குறாருன்னா மிகப்பெரிய விஷயம். ஒரு ஊரை ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கி வச்சிருக்க ஒரு ஏரியாவில் வந்து ஒரு கஸ்டமர் வீடு வாங்குறாருன்னா அவர் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோட வாங்குவார். கரெக்ட். அவருக்கு இடம் பிடிச்சிரும், லொக்கேஷன் பிடிச்சிரும். ஏன்னா இப்போ நான் முதல்ல நீங்கள் சொன்னதான், ஒருத்தர் வீடு வாங்கும்போது வீடே இல்லைன்னா பயப்படுவார். ஸோ நம்ம தான் முதல்ல வரணும். 300 வீடு இருக்கிற கம்யூனிட்டிக்குள்ள அவர் பயப்படாமல் வாங்கலாம். ஸோ இது லொக்கேஷனும் சூப்பரான லொக்கேஷன். அதாவது சிட்டிக்குள்ளே ரொம்ப நாய்ஸ் பொல்யூஷனோட ஒரு என்வைரன்மெண்டல் லொக்கேஷனில் இருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஊட்டி வியூ லொக்கேஷனில் ஒரு நல்ல காற்றோட்டமான ஏரியாவில் பாருங்க, ரோட்ல நின்றுக்கிறோம், எப்படி பேசிட்டு இருக்கிறோம், சூப்பராக இருக்கு ஏரியா, சூப்பராக. சார் நீங்கள் அதே மாதிரி ஊட்டியினுடைய வியூ நல்லா இருக்கனால அங்கே மழை பெய்யும் போது இங்கே அந்த ஜில்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் சார், அதை நீங்கள் மாற்றவே முடியாது. அதே மாதிரி மண் வந்து நல்லா ரெட் சாயில் மண், போர் போட்டிங்கன்னா ஒரு 100-200 அடியில் தண்ணி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் 24 hours பஸ் இருக்கும். காரமடை டீச்சர்ஸ் காலனி பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 5 to 10 நிமிஷத்துல வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸாக்ட் லொகேஷன் எப்படி வரணும் சார்? எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையத்தில் கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்க கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம், ஊட்டி, காரமடை அந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா காரமடை டீச்சர்ஸ் காலனி பஸ் ஸ்டாப்பு, காரமடை டீச்சர்ஸ் காலனி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து நடந்து வந்தாங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகும். 2 வீலர் காரு அந்த மாதிரி இதில் வந்தாங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 to 10 minutes, 2.5-3 கிலோமீட்டர் வரும் எக்ஸாக்டாக. இது வந்து ப்ராஜெக்ட் பேர் டெம்பிள் டவுன், காரமடை டீச்சர்ஸ் காலனி. ஒருவேளை இந்த பக்கம் மேட்டுப்பாளையம், அன்னூர், சிறுமுகா, ஊட்டியிலேருந்து வர்றவங்க கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸில், கோயம்புத்தூர் போகிற எந்த பஸ்ஸில் ஏறினா காரமடை டீச்சர்ஸ் காலனியில் எல்லா பஸ்ஸும் நிற்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் ஒரு 5 to 10 minutes ரீச் ஆகலாம். காரமடை டீச்சர்ஸ் காலனியில் பேங்க் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, சவிதா ஹாஸ்பிட்டலு, பேங்க்கு, ஸ்கூலு, நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே மெடனா ஸ்கூல் இருக்குது, நிறையா ஸ்கூல் இருக்குது. அது மாதிரி இந்த ஸ்கூல் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு நிறையா ஸ்கூல் வேணும் நம்ம சைட்டுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் ஒரு வீடு வாங்கி குடியிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு டெம்பிள் டவுன் சூப்பரான ப்ராஜெக்ட். ஸோ வாங்கி கட்டணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நான் ரெடியாக குடி போகணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, டெம்பிள் டவுன் சூப்பரான ஆப்ஷன்.
ஸோ நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு நான் ப்ரைஸ் நல்ல ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறேன். கீழே இருக்கிறது என் நம்பர் தான், மறக்காம கால் பண்ணிட்டு வாங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இதை விட வேற லொகேஷன்ல வேணும் அப்படின்னாலும் இருக்கும் சார். டவுட் நம்ம சாருடைய சேனல்லே நிறைய என்னுடைய லோன் சம்பந்தப்பட்ட டவுட் நிறைய லோன் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ லோன் வந்து நீங்க கையில இப்போ நீங்க ரெடி டு ஆக்குபை வாங்குறீங்க இல்ல வாங்கி கட்டுறீங்க, ஒரு 3 lakhs டவுன் பேமெண்ட், 2 to 3 lakhs மீதி உங்க கையிலுக்கு லோன் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நீங்க வாங்கி கட்டுறீங்க டபுள் பெட்ரூம்னா மாசம் ஒரு 25 ரூபா 26 ரூபா வரும். சிங்கிள் பெட்ரூம் வாங்கி கட்டுறீங்கன்னா ஒரு 15 ரூபா 16 ரூபா இஎம்ஐ வரும். ரெடி டு ஆக்குபை போனீங்கன்னா மினிமம் ஒரு 45-50 ரூபா வரும் இஎம்ஐ. ஸோ அது வந்து உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து மாறும். ஸோ லோன் 90% வரும். எல்லாமே டிடிசிபி அப்ரூவல் தான். ஸோ அம்யூனிட்டிஸ் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடமோ வீடோ நம்ம டெம்பிள் டவுனில் வாங்குறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க, கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.